கம்பெனி வந்து $1 பில்லியன் மல்டி இயர் டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாருகிட்ட அப்படின்னா டெலபோனிகா யூகேன்ற கம்பெனி கிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த டெலபோனிகா யூகே கம்பெனி வந்து ஓட்டுன்ற பிராண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்க இந்த ஜியோ வோடஃபோன்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் அண்ட் தென் மொபைல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா வந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் டீல் வந்து இங்க டிசிஎஸ் கம்பெனி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம்ல இந்த கம்பெனியோட டிஜிட்டல் அண்ட் தென் கிளவுட் அண்ட் தென் ஐடி சர்வீசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணி எடுத்து நடத்துவாங்க. ஸோ ஏயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இன்புட் பண்ணி தருவாங்க. $1 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி இயர் டீலா வந்து இருக்கு. ஸோ மல்டி இயருக்கு வந்து இருக்கும்போது லாங் டேர்ம் டீலா தான் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டிசிஎஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி இங்க மல்டி இயர் டீல் வந்து அதிகமா ஜெயிச்சுட்டே வந்தாதான் இப்ப இருக்கிற இந்த மாதிரியான மார்ஜின் ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் அவுட் பண்ண முடியும். இங்க ஐடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ டவுன்ல தான் வந்து இருக்கு. ஐடில அதிகமான ஆட்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் ஐடில ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட அந்த டெக் ஸ்பெண்டிங் பண்றதுக்கான பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு தான் பண்றாங்க. சோ அதனால ஐடி ஸ்பெண்டிங் யாரும் பண்ண மாட்டாங்க. இவங்களுமே இதை எவ்வளவு சீக்கிரம் எக்ஸிகியூஷன் பண்றாங்கன்றத போது தான் டிசிஎஸ் கம்பெனி பெரிய சாதகமா வந்திருக்கும். இந்த ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதோட எக்ஸிகியூஷன் நடக்கும்போது டிசிஎஸ் கம்பெனில அந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பிக்கும். சோ அதனால நமக்கும் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஆரம்பிக்கும். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓலாவோட பாவேஷ் அகர்வால் அவரோட ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காரு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட டெப்ட் லெவல குறைக்கிறதுக்காகவும் அண்ட் தென் இவர் வந்து ப்ரொமோட்டரா இருக்காருல்ல, சோ இவர் வந்து நிறைய இடத்துல ஸ்டாக்ஸ் வந்து பிளெட்ஜ் பண்ணி வச்சிருக்காரு. சோ அதை ரீபே பண்றதுக்காக இந்த ஸ்டேக் சேல் வந்து பண்ணதா வந்து சொல்றாங்க. 2,62,00,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்திருக்காரு. இங்க ஷேர் பிரைஸ் வித் அமௌண்ட் வந்து ₹34.99 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்த் பார்க்கும்போது 900 சில்லற கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வருது. இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வித்துட்டு 260 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இதை தாண்டி ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இருக்கிறதா சொல்றாங்க. சோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபே பண்றதுக்காக இந்த ஸ்டேக் சேல் வந்து பண்றதா வந்து சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கம்பெனி மேல எங்களுக்கு லாங் டேர்ம் கன்விக்ஷன் இல்லாதனாலயோ இல்ல அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதனாலயோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா விற்கல. இங்க கடன் வந்து இருக்கு. சோ அதுக்காக தான் ரீபே வந்து பண்றதா வந்து சொல்றாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்ணிட்டு வெளியேற்றிட்டு போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவான கன்சர்னா தான் ஓலா கம்பெனி பக்கம் இருக்கு. அதனால நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓகே நம்ம நீங்க உள்ள இருக்கிறதா இருந்தா இருங்க. இல்ல அப்படின்னா பெட்டரான ஸ்டாக்ஸ் உங்களோட காம்படிஷன் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த வருஷம் ஃபுல்லா இறங்கிட்டு இருந்த ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து லாஸ்ட் 2 நாளா 18% வந்து மார்க்கெட்ல ஏற்றிருக்காங்க. இங்க கண்டினியூஸா இங்க எஃப்ஐஎஸ் எல்லாம் சேல் பண்ணும்போது அண்ட் நீங்க இருக்க டிஐஸ் இந்த கம்பெனில ஸ்டேக் சேல் பண்ணும்போது லாஸ்ட் 2 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஏற்றிருக்காங்க. அதிகமான மக்கள் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி சாலிடான ரீசன் என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா சாலிடான ரீசன் எதுவும் கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லா வந்து இறக்கிட்டாங்க. பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. 18% 2 நாள் வந்து ஏறி இருக்கு. சோ இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தவரை இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கா தான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த எத்தனால் பிசினஸ் பொறுத்தவரை அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து மீட் பண்ண முடியல. எக்ஸிகியூஷனை பொறுத்தவரை இவங்க நினைச்ச லெவலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன் பண்ண முடியல. அந்த எக்ஸிகியூஷன் இஷ்யூ வந்து இருக்கு. அண்ட் யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் வந்து போட்டுருக்காங்க. சோ அங்க அதிகமான இம்பாக்ட் வந்து இவங்களுக்கு நடக்குது. இந்த மாதிரி நெகட்டிவான கன்சர்ன் வந்து இருக்கு. ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸா வந்து பார்க்கும்போது Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 65% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி இருக்கு. ஸோ இங்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு கம்பேர் பண்ற விதமா இந்த கம்பெனி என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களே டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ண போறாங்க. சிபிஜிலையும் எஸ்ஏஎஃப்லயும் பயோபாலிமர்ஸ் பயோ பிட்டுமன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. அதாவது அந்த இடத்துல டைவர்சிஃபிகேஷன் வந்து அவங்கள பண்ணிக்க போறாங்க. ஸோ இந்த பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த இந்த பிசினஸ்ல இவங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா ரெவன்யூ வருமா அப்படின்றலாம் பார்த்துட்டு நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கு. எதனால் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச அளவுக்கு போகல. அந்த ஒரு ரீசனா இந்த ஸ்டாக் போகாமலே வந்து இப்போதைக்கு இருக்கும். இந்த பிசினஸ் வந்து இவங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ற ஏரியா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனா பிரைஸ் வந்து பார்க்கும்போது இங்க இறங்கிதான் வந்து இருக்கு. 57% இவ்வளவு ஏரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இறங்கிதான் வந்து இருக்கு. ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா HDFC பேங்க் கிட்ட நீங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல உங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. 9.5% ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க HDFC பேங்க்ல டைரக்டா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. சோ அதனால HDFC அவங்களோட குரூப் ஆஃப் என்டிட்டிஸ் எல்லாருமே வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் என்டிட்டிஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே 5% மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து தேவை. ஸோ அதுக்கான ஆர்பிஐ அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. 9.5% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, HDFC AMC வந்து இருக்கு, அந்த HDFC எர்கோ வந்து இருக்கு, HDFC லைஃப் வந்து இருக்கு. இந்த மாதிரி இருக்க எல்லா HDFC குரூப் ஆஃப் என்டிட்டிஸும் சேர்ந்து இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. HDFC பேங்க்ல டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பிசினஸ் மேல இங்க HDFC பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க அவங்களோட குரூப் ஆஃப் என்டிட்டிஸ் மூலமா. மீஷோ கம்பெனி வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல அதிகமா வந்து ஏறி இருந்துச்சு. 74% பத்தி ஓவரால் ரிட்டர்னா வந்திருக்கு. நேத்திக்கான இன்ட்ராடேல அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் தென் சிஓவான விதித் ஆத்ரே வந்து பில்லியனரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறி இருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% கிட்ட வந்து ஸ்டேக் வந்து இருக்கு. 45 கோடி ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த ஆல் டைம் ஹை பிரைஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது இவருக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8,000 சில்லற கோடி ரூபாய் வந்து வருது. நேற்று இன்ட்ராடே ஐ வந்து டச் பண்ண உடனே இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஓவான இந்த விதித் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பில்லியனரா வந்து மாறி இருக்காரு. ஸோ இவரோட பேக்ரவுண்ட் பொறுத்தவரை இவர் வந்து IIT டெல்லியில வந்து படிச்சிருக்காரு. அண்ட் தென் இவரு இங்க ஐடிசிலயும் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அப்புறம் இன்மோபின்ற கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. 2015 மீஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க ஷேர் பிரைஸ் ஏறணும்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பில்லியனரா வந்து மாறிட்டாரு. நம்மளுமே இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிருப்போம், நமக்குமே லிஸ்டிங் வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த ஒரு கெயினே நமக்கு போதும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரான ஸ்டாக்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கு. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க லேட்டா இந்த பினான்சியல் மார்க்கெட்ல என்ட்ரானாலுமே நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ரப்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ரப்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து மார்க்கெட் உள்ள வந்தாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி அந்த இவங்க கிட்ட இருக்க அந்த ஆடியன்ஸ் பேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணி பினான்சியல் மார்க்கெட்லயே அவங்க லேட்டா என்ட்ரானாலுமே மத்த அவங்களோட காம்படிட்டர்ஸை விட இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ரப்டரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா, லேட்டா மார்க்கெட்ல வந்து வந்திருக்கும். ஆனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து கிளைண்ட் பேஸ் வந்து இருக்கு. மைடிஜியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் பேர் வந்து எங்களால வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கிளைண்ட் பேஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே என்பிஎஃப்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 14,000 சில்லற கோடி ரூபாய் என்பிஎஃப்சி ஏயுமே வந்து எங்கிட்ட வந்து இருக்கு. ஸோ நாங்க வந்து என்பிஎஃப்சி பேமெண்ட் பேங்க்ஸ் அப்புறம் ஏஎம்சி அண்ட் தென் வெல்த் ப்ரோக்கிங் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நாங்க உள்ள இன்வால்மெண்ட் வந்து ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். இங்க ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்ன்றது எண்ட் டு எண்ட் பினான்சியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறும். அதுக்கான அந்த ஒர்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெப்டோ கம்பெனி அடுத்த வாரம் அவங்களோட ஐபிஓ வரதுக்கான அந்த ஃபைலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண போறாங்க. $500 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ணிக்க பிளான் வந்து இருக்காங்க. $7 பில்லியன் வேல்யூஷன் இந்த கம்பெனி வந்து இருக்கு. ஐபிஓ வரதுக்கான பிளான்ல இங்க ஜெப்டோ கம்பெனி வந்து அவங்களோட ஃபைலிங் வந்து போய் கொடுக்க போறாங்க. சோ அது எல்லாமே அப்ரூவல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓல வந்துருவாங்க ஜெப்டோ கம்பெனியுமே. ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க 75 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்க அந்த எஸ்ஐஎல் என்ற பிராண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீலான்ச் வந்து பண்ண போறாங்க. எஸ்ஐஎல்ன்றது ஒரு ஃபுட் கம்பெனியா வந்து இருக்கு. அந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. 75 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் வந்து இருக்கு. ட்ரெடிஷனல் பிராண்டா வந்து இருக்காங்க. அண்ட் ஹெரிட்டேஜை ஃபாலோ பண்ற ஒரு பிராண்டாவும் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ரீலான்ச் வந்து பண்றாங்க. இங்க நூடுல்ஸ், ஜாம், கெச்சப், சாசஸ் இந்த மாதிரி வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டை ரீலான்ச் வந்து பண்றாங்க. இந்த நூடுல்ஸை பொறுத்தவரை $5 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் நீங்க கெச்சப் அண்ட் சாசஸ் பொறுத்தவரை கம்மியான பிரைசிங் என்னவோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்றாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா மாஸ் மார்க்கெட் வந்து பிடிக்கணும் அண்ட் நிறைய ஆட்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பிரைசிங் செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ ரிலையன்ஸ் கன்சூமரோட அந்த பிளான் வந்து என்ன அப்படின்னா, இங்க ஃபுட் ப்ராடக்ட் உள்ள போகணும் அண்ட் தென் அதுல பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி உள்ள வந்து போகணும். அதுக்கான பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கிருக்காங்க. ஐடிசி கம்பெனிக்கு ஒரு குட் அப்டேட் வந்து வந்திருக்கு. மெயினா பேப்பர் பிசினஸ்க்கு வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடிசி கம்பெனிக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. 3,400 சில்லற கோடி ரூபாய் கொடுத்து இங்க ஆதித்யா பிர்லாவோட ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ் வந்து இருக்கு. சோ இந்த பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ் மட்டும் ஐடிசி யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிக்க போறாங்க. சோ இதுக்கான அந்த டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,400 சில்லற கோடி ரூபாய் வந்திருக்கு. லம்சம் டீலா வந்திருக்கு. சோ இந்த ஒரு பேப்பர் பிசினஸ் ஐடிசி நிறுவனம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்லிட்டாங்க. சோ இது மூலமா ஐடிசிக்கு என்ன மாதிரியான பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட கெபாசிட்டி வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்களோட காம்படிட்டரா இருக்க வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதித்யா பிர்லாவை பொறுத்தவரை அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பேப்பர் அண்ட் பல்ப் பிசினஸ் இந்த கம்பெனிக்கு கொடுத்ததுனால அவங்களால அவங்களோட வேல்யூ வந்து அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல. ஐடிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்திருக்கு. ருபி வந்து ஆல் டைம் நோக்கி போயிட்டே இருக்கு. 91 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா டச்சா இருக்கு. இந்த அளவுக்கு டச் ஆனா நமக்கு ஐடி அண்ட் ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளஸா இருக்கும். அதை தாண்டியுமே எங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ்மே பெரிய பிளஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோவும் ஐடிசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான இங்க டாலர் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வராங்க. அதாவது இங்க எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்றாங்க. அந்த ஒரு ரீசனால டாலர் வந்து அதிகமா உள்ள வருது. சோ அதனால நெட் இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தவரை 14,000 சில்லற கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட் இன்ஃப்ளோவா உள்ள எடுத்துட்டு வராங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. ஐடிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,000 சில்லற கோடி ரூபாய்க்கு வந்து பண்றாங்க. ஸோ இவங்களோட நெட் இன்ஃப்ளோவும் வந்து பார்க்கும்போது அதிகமாக தான் உள்ள இருக்கு. அதுக்கு அடுத்து தான் மாருதி சுசுகி வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து இருக்காங்க. 6,500 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள எடுத்து வராங்க. எங்க பஜாஜ் ஆட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிளஸ் அப்படின்னா இங்க ஒரு ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலருக்கு அகைன்ஸ்டா நம்மளோட ருபி இறங்கும் போதுமே 200 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால வந்து பிளஸ் பண்ணிக்க முடியும். எபிட்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 கோடி ரூபாய் ஏற்றிக்க முடியும். இதே மாதிரி தான் ஐடிசி நிறுவனத்துக்கும் இதே மாதிரி தான் இங்க அதிகமான இங்க டாலர் கேனிங் கம்பெனிக்குமே இங்க மேக்ஸிமம் வந்து இருக்குது ஐடி அண்ட் ஃபார்மா வந்து தான் இருக்கும். அதை தாண்டி டாமினேட் பண்றதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. அதுல பஜாஜ் ஆட்டோவும் ஐடிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. இங்க மார்க்கெட்ல பிஎஸ்சி 500 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா அதுல 72 கம்பெனிஸ் வந்து இங்க அதிகமான நெட் இன்ஃப்ளோ வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. 1000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி நெட் இன்ஃப்ளோ உள்ள எடுத்துட்டு வராங்க. பட் ஆனா ஐடி, ஹெல்த் கேர் அண்ட் தென் ஃபார்மா மட்டும் தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாமினேட்டா வந்து இருக்காங்க. அது அதிகமான டாலர்ல இருந்து எடுத்துட்டு வரதுல அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமொபைல்ஸான இந்த பஜாஜ் ஆட்டோவும் அப்புறம் ஐடிசியும் வந்து இருக்காங்க. டாடா பவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. 6,500 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இதுக்கான அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாசம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
6500 கோடி ரூபாய் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களோட கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக 10 ஜிகாவாட்கான இன்காட் அண்ட் வேஃபர் பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்க போறாங்க. இப்ப இருக்க கரண்ட் கெபாசிட்டி வந்து 4.9 ஜிகாவாட் வந்து இருக்கு. இதுல 4.3 ஜிகாவாட் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இருக்கு, மீதி இருக்கிறது வந்து பெங்களூர்ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு 4.9 ஜிகாவாட்ல இருந்து 10 ஜிகாவாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிறாங்க. இதுல வேஃபரும் இன்காட் பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள அடக்கிதான் வந்து இருக்கு. இன்காட் வேஃபர் செல் மாடியூல் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இன்டெகிரேட் வந்து பண்ணிக்க போறாங்க. ஸோ இது வந்து டாடா பவரோட பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கு. ஜனவரி மாசத்துக்கு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இதுல ஏற்கனவே இவங்க எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து இங்க 2030 என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்றாங்க அப்படின்னா 31% இங்கிருந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. 500 ரூபாய் வரைக்கும் ஷேர் பிரைஸ் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட அந்த ஃபினான்ஷியல் இயர் 2030 அந்த ஒரு டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவபிளா தான் வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியுமே அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட பிரைஸ் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து லைட்டா இறங்குது அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம். அந்த டைம்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாடா பவர் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரபிள் சைஸ் தான் வந்து இருக்கு. நம்ம அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். இந்தியாவில இருந்து மக்கள் அதிகமா ஓவர்சீஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. மெயினா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமான ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. இது வந்து 4 மடங்கு வந்து ஏறி இருக்கதா வந்து சொல்றாங்க. $422 மில்லியன் வந்து 2019 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓவர்சீஸ்ல வந்து பண்ணிருந்தோம். இதுல வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் டெப்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து இப்ப இருக்கிற அமௌண்ட் வந்து $1.7 பில்லியன் வந்து இருக்கு ஃபினான்ஷியல் 2025. ஸோ இந்த அளவுக்கு 4 மடங்கு ஏறதுக்கு பின்னாடி ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ருப்பி வந்து ஆனுவலா வந்து 3% வந்து டிப்ரிசியேஷன் ஆகிட்டே வருது. ஸோ இது வந்து நம்ம லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளோட கேபிட்டல் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின்லயும் வந்து பண்றாங்க, குளோபல் செக்யூரிட்டிஸ்ல வந்து பண்றாங்க. இதுல ஈக்விட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, டெப்ட் வந்து இருக்கு, அண்ட் தென் இதுல வந்து தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு, யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து டைரக்டாவும் வந்து இருக்கு. மெயினா வந்து இங்க என்விடியா, ஆப்பிள் அண்ட் தென் இங்க ஆல்பபெட் கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போறது தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டாவும் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம சேனல்ல யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்க மாட்டோம். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அதுல அதிகமான ட்ராக்கிங் வந்து இப்போதைக்கு என்னால தனியா பண்ண முடியல. அந்த ஒரு ரீசனால அதிகமா இங்க கவர் பண்ண முடியாதனால தான் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிப்போம். கோல்டும் சில்வரும் நேத்துக்கான மார்க்கெட்ல அதிகமாவே வந்து இறங்கி இருக்கும். கோல்ட பொறுத்தல பர் 10 கிராமுக்கு வந்து 800 ரூபாய் வந்து இறங்கி இருக்கும். இதுவே நம்ம சில்வர் பக்கம் போனோம் அப்படின்னா பர் கிலோகிராமுக்கு 3600 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ரஷ்யாவும் உக்ரைனும் பீஸ் டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான பிளான்ல இருக்கதா வந்து சொல்றாங்க. அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போர் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி உக்ரைனியன் பிரசிடென்ட் வந்து இங்க நாங்க ரஷ்யா கிட்ட நீங்க சொல்ற மாதிரியான அந்த ஒரு விஷயத்துக்குலாம் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போய் சொல்ல போறதா இந்த ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸா வந்து வந்துருந்துச்சு. பட் ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் அபிஷியல் நியூஸ் வந்து கிடையாது. இன்னமும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த போர் வந்து பீஸ்ஃபுல்லா முடியுன்ற மாதிரி ரெண்டு கண்ட்ரியோட அந்த பிரசிடென்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் சொல்லல. பட் ஆனா உக்ரைனியன் பிரசிடென்ட் வந்து இதுக்கான மூவ்ல வந்து வந்துட்டதா வந்து சொல்றாங்க. சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து இறக்கி இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க அன்சர்டனிட்டிஸ் இருக்கும்போது கோல்டு வந்து ஏறும். இங்க அன்சர்டனிட்டிஸ் வந்து குறையும் போது இங்க கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஏறாது. கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் வந்து இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இறக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.